நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. விட்டு விட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் அங்கு கடும் குளிர் நிலவுகிறது. ஊட்டியில் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகள் குடைபிடித்தவாறு கண்காட்சியை ரசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நீலகிரியில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத்துறை சார்பில் மரம் அறுக்கும் கருவி, மீட்புக்குழு உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கனமழை நேரத்தில் பொதுமக்கள் அரசு முகாமில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வரும் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை மலைப்பகுதிகளில் அதிகமான மழை அல்லது அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 27ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெய்த திடீர் மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 12 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவு நேரத்தில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. மேலும் சென்னையில் தரையிறங்க வந்த பெங்களூரு, திருச்சி உள்ளிட்ட 12 விமானங்கள் மோசமான வானிலை காரணமாக வானிலேயே வட்டமடித்தன. இதனையடுத்து மழை சற்று ஓய்ந்ததும் விமானங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தரையிறங்கின. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.